என்னடா ஜாலியான மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடல இருக்காயின்னு அர்த்தமா? உனக்கு அறிவே இல்ல. சீ, எப்படி ஏமாத்தணும்னு மனசு வந்துச்சு உனக்குலாம்? என்ன பிரச்சனை? சீ, என்ன தொடாத, அருவருப்பா இருக்கு நீ என்ன தொட்டாலே. இந்த ஒரு டிஷர்ட்ல மட்டும் இல்ல, இதே மாதிரி 4 ஷர்ட்லயும் லிப் மார்க் இருக்கு. ஆக்சுவலி வந்து ஆஃபீஸில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு லூஸ் இருக்கு. எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக் போட்டு தான் நான் முத்தம் கொடுத்துனே இருக்குமா வேலை செய்ய விடாம? இல்லடா, இது பண்ணும்போது டெய்லி போகும்போது ஒரு இடி இடிச்சிடுறா. எங்க இடிக்கிறா? சொல்றல 1000 வசனம் பேசினாலும் அம்சமா இல்லையே. ஷோல்டர்ல அவ லிப்ஸை வச்சு உன்னை இடிக்கிறா. ஆஃபீஸ் போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம இதெல்லாம் வேற நடக்குதா? பொண்ணுங்க கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இதுதான் கூத்தடிச்சிட்டு இருக்கிறது. ஆஃபீஸ் போறதை விட்டு வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு. காதல் கலையில் வல்லவண்டா. செல்லம் செல்லக்குட்டி, ஏன் தலாங்கெல்லாம் கீழே கிடக்கு? அம்மா அப்பா, என்னடா ஜாலியான மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடல இருக்காயின்னு அர்த்தமா? ஆமா, ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கேன். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இனிமே கிடைக்கும் ஸ்பெஷல். என்ன சமைச்ச? எத்தனை நாளா இந்த வேலை நடக்குது? டெய்லி என்ன சாப்பிட்டு இருக்கேன்? உனக்கு அறிவே இல்ல. சீ, எப்படி ஏமாத்தணும்னு மனசு வந்துச்சு உனக்குலாம்? இதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? அப்புறம் என்ன மயிருக்கு என்ன லவ் பண்ணும் கல்யாணம் பண்ணும்? இப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருப்பேன். ரொம்ப நிறைய பண்ணியிருக்கோம். சொல்லு, நிறைய பண்ணியிருக்கோம். இதுல இதையே சேர்த்து பண்ணிட்டேன். அதை இப்ப கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு உள்ளுக்குள்ள என்னென்ன தப்புலாம் பண்ணியோ அதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோ மைண்ட்ல. எனக்கு தெரியாம அப்ப நீ எவ்வளவு விஷயம் பண்ணியிருப்ப. நான் ஒரு புத்தி கெட்டவ. நான் நம்பிட்டு இருந்தேன் பாரு. சே, என்னை ஏமாத்த மாட்டான், துரோகம் பண்ண மாட்டான், லவ் பண்றான்னு. சீ, என்ன தொடாத, அருவருப்பா இருக்கு நீ என்ன தொட்டாலே. என்னடி பிரச்சனை? அதான் போகும்போது வரும்போதெல்லாம் பேக்ல இருக்க மண்ணெல்லாம் தட்டி கொடுத்து அனுப்புறாங்கல்ல, அப்ப மட்டும் உன் பேக் அழுக்கே ஆகாதா? பேக்ல இருக்க மண்ணெல்லாம் தட்டி கொடுத்து அனுப்புறாங்க. தலையணைக்கு பதில் பேகை வச்சுன்னு தூங்க தருது, ஊர் சுத்த தருது இல்ல, அப்பெல்லாம் மட்டும் அழுக்கே ஆகாது, ஒன்னும் ஆகாது அந்த பேக். இவர் தூங்குனதே இல்ல பீச் மணல்ல அப்படியே ஜோடி போட்டு. அப்படியே என் பேக்ல வச்சுட்டு அம்மா அப்புறம் என்ன மடியில அதை படுத்து தூங்க முடியும்? அவ இடம் கொடுக்கல, அதனால 2 பேரும் ஒரு பேக தலையணையா வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க. யாருக்கு தெரியும் நீ அதை மட்டும் தான் பண்ணியா இல்ல மத்த எல்லாம் பண்ணிருக்கியான்னு? என்ன தொடாதன்னு சொன்னேன் நானு. என்ன பண்ணன்னு தெளிவா சொல்லு. நீ இப்பட்டே ஏதாவது நீ இப்பட்டே கத்திட்டு இருந்தா சரி, நீ சொல்லு, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நீ என்ன தப்புலாம் என்கிட்ட மறைச்சிருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்குள்ளே நீ ரீவைண்ட் பண்ணி பாரு. இருந்தா தானே. அதுவெல்லாம் அவன் கல்யாணம் பண்ண பேர் அதெல்லாம் போயிடுச்சு. இருந்திருந்தா மட்டும் ஒழுங்கா இருந்திருப்ப. சரி, இப்போ என்ன பிரச்சனை டைரக்டா சொல்லு. பிரச்சனையே நீதானடா. என் பிரச்சனையே நீதான். உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சீ, என்னை விட்டு இன்னொருத்தி நினைப்ப வைக்கிறதுக்கு மனசுல? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நல்லா ஏமாத்தி இருக்கல. அப்ப இத்தனை நாளா என்ன? நான் தான் சரி நம்ம புருஷன் ஏமாத்த மாட்டான், நம்மள தானே லவ் பண்றான் அப்படின்னு ஏமாந்துருக்கேன். ஏய், என்ன விஷயம் சொல்லி சத்தியமா நல்ல நம்பிக்கை துரோகம் பண்றடா நீ. என்னன்னு தைரியமா சொல்லு. என்னன்னு எனக்கு புரியல. என்னன்னு தெரியலையா? வெளியில கொடியில ஒரு டிஷர்ட் இருக்கு, போய் எத்தனை வை. கொடியில டிஷர்ட்? உன்னோட டிஷர்ட் வெளியில இருக்கு, எத்தனை? என்ன என்ன அது? லிப்பு ஸ்டிக்கு அப்படியே லிப் மார்க் அப்படி சொல்லலாம். யாரோட வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உன்னோட இல்லையா? நான் என்னைக்கு வீட்டில் இருக்கும் போது லிப்ஸ்டிக் போட்டு முத்தம் கொடுத்துருக்கேன் உனக்கு? இல்லை, நான் மட்டும் கொடுத்துட்டு தான் ஒரு வேலை பார்ப்பேன். தெரியுது இல்ல? இல்லடா, அது சொல்லு, யாரோடது? ஆஃபீஸ் போறியா இல்ல வேற எங்க போயிட்டு வர? இருடி யோசிக்கிறேன் யாருதுன்னு.
இல்ல புரியல. இல்லடா அப்போ லிஸ்ட் நிறைய இருக்கு, அதனால யோசிக்கிறா உட்காந்து. நிறையாலாம் கிடையாது, கொஞ்சம் தான். கொஞ்சம்னா எத்தனை? ஒரு 10 இருக்குமா? 11. ஏய் சீ, அசிங்கமா இல்ல? நல்லா தான் இருப்பாங்க எல்லாருமே. டேய் இல்ல நான் எதுவும் ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஆபீஸ் போகாம எங்க போயிட்டு வரடி? டேய் ஆபீஸ் தான்டா போறேன் ஆக்சுவலி. இங்க என்கிட்ட சொல்லிட்டு ஆபீஸ் தான் போற, ஆனா வழியில ஆபீஸ் போல. ஆபீஸ் போகாம வேற எங்க போற? எங்க போற? மல்லிகா அபார்ட்மெண்ட். ஆபீஸ் தான் போறேன், வழியில தான் இருக்கு ஆபீஸ். அப்படியே பைக்ல மல்லிப்பூலாம் இருக்கு. யாருக்கு மல்லிப்பூ? அது யார் வச்ச மல்லிப்பூ? ஏய் உனக்காக வாங்கி வச்சிட்டா, நீ கொடுக்க மறந்துட்டு அப்படியே வண்டியில இருந்து. இப்படி காஞ்சு போன பூ எனக்காக வாங்கின்னு வந்த? இல்லடா 2 வாங்கி வச்சு 2 நாள் ஆச்சு, வண்டியில அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் மழையில. 2 நாள்ல மொத்த பூவும் கொட்டி போயிருமா நூல் மாதிரி? ஏய் இல்ல ஆக்சுவலி இந்த ஒரு டி-ஷர்ட்ல மட்டும் இல்ல, இதே மாதிரி 4 ஷர்ட்லயும் லிப் மார்க் இருக்கு. ஒழுங்கா சொல்லு யாரு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆக்சுவலி வந்து ஆஃபீஸில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு லூஸ் இருக்கு, எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக் போட்டு தான் நான் முத்தம் கொடுத்துனே இருக்குமா? முத்தம் வேலை செய்ய விடாம? இல்லடா இது பண்ணும்போது டெய்லி போகும்போது ஒரு இடி இடிச்சிடுறா. எங்க இடிக்கிறா? ஷோல்டர்ல 1000 வசனம் பேசினாலும் அம்சமா இல்லையே. ஷோல்டர்ல அவ லிப்ஸ வச்சு உன்னை இடிக்கிறா, நீயே கீழே விழுந்துடுற. ஒரு பொண்ணு இடிச்சா கீழே விழுற அளவுக்கு நாங்கள் என்ன வீக்கானால என்ன? ஒரு பொண்ணு கூடயே போய் விழுந்துட்ட, இதுக்கப்புறம் என்ன? உதவியிலே வந்துட்டேன் பொண்ணுகிட்ட வந்து. ஏய் சீ, வாயை மூடு. உனக்கெல்லாம் தகுதியே இல்லை என்ன எதுவும் பேசுறதுக்கு. இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருக்க. ஏமாப்பட்டதுடா, நான் என்ன வேணும் தெரியாம எப்படி லிப் மார்க் வந்து அப்படியே அச்சடிச்ச மாதிரி உனக்கு பதியும் சொல்லு. சரி நீ டென்ஷனாக இருக்கு, இந்தா உனக்காக நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். இது யார் வாங்கி கொடுத்தா? ஏய் உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்டி. இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு என்ன புதுசா? டேய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு, கடைக்கு போனேன். இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருக்கேன், ஒரு சாக்லேட் வாங்கி வந்து கொடுக்கல. இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா? ஒருவேளை நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், சமாளிக்க வேற வழி இல்லை, சாக்லேட் கொடுத்தா கன்வின்ஸ் ஆயிடுவேன்னு தெரிஞ்சு வாங்கி வந்திருக்கேன் பிளான் பண்ணி. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கரெக்டா கேட்டு. ஏய் தலையில அடிக்காத. இல்ல அது தெரியாம பட்டதுதான். சரி தெரியாம எப்படி லிப்ஸ் மார்க் படும்? இதுக்கப்புறம் பட்டுதுன்னா நானே துவைச்சிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போனா கண்டுபிடிச்சிருவல, அதனால பட்டுரும். அப்படி இல்லைன்னா இங்க டிஷர்ட்ல ஷர்ட்ல எல்லாம் கொடுக்காத, லிப்ஸ்ல கொடுத்துரு, இல்ல ஷோல்டர்ல கையில கொடுத்துரு, தண்ணி தொட்டு அழிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லிடுவேன் அந்த பொண்ணு கிட்ட. நானே யோசிக்கல, இந்த ஐடியா நல்லா இருக்கு. அசிங்கமா இல்ல உனக்கு? இல்ல நல்லா தான் இருக்கு. இல்ல இதுக்கப்புறம் வந்து லிப்ஸ் மார்க்லாம் எதுவும் இல்லாம பாத்துக்கிறேன். லிப்ஸ் மார்க்கே இல்லாம பாத்துக்கிறியா, இல்ல லிப்ஸ்டிக்லாம் வேணாம் அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கியா? சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஐடியா நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. எது? வர ஆத்திரத்துக்கு. சரி கோவப்படாத, நோ டென்ஷன். கூட கெட்டு போ. பிரியாவோட லிப்ஸ் அது, அப்படியே யோசிச்சேன். உங்களுக்கு தான் லிப்ஸ் இவ்வளோ சின்னதாக இருக்கும்.